அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்ல நமக்கு மையத்துக்கு வர குழந்தைங்களோட அசஸ்மெண்ட் கார்ட எப்படி பதிவு பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது குழந்தைங்களோட திறனறிதல நம்ம இந்த டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்ல பதிவு பண்ண போறோம். அத எப்படி பதிவு பண்றது? அதில என்னென்ன கேள்விகள் கேட்குது? அத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 to 3லையும் 3 to 6லையும் நமக்கு குழந்தைகள் மையத்துக்கு வருது. அந்த 3 to 6ல் வரதில் மட்டும் வரதுலையும் 2 to 3 வரதுலையும் அசஸ்மெண்ட் கார்டு பதிவு பண்ண முடியும். அந்த 3 to 6ல் குழந்தைங்களுக்கு எப்படி அசஸ்மெண்ட் கார்டில் டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணுறது, அசஸ்மெண்ட் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 to 6ங்கிறத நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு குழந்தைங்களோட லைன் லிஸ்ட் வரும். இப்போ வரிசையாக நம்ம 3 to 6ல் பதிவாகிருக்கக்கூடிய எல்லா குழந்தையோட லைன் லிஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லக்ஷன், ஆதிஷ், எனக்கு இதல்யா, ரூபினி இந்த 3 குழந்தையுமே எனக்கு மையத்துக்கு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆதிஷ் குழந்தைக்கு எப்படி திறனறிதல் அசஸ்மெண்ட் கார்டை பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி பதிவு பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிஷ்க்கு நேராக இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே புதிய பார்வையில் காலவரிசை பயனாளர் விவரங்கள்ங்கிறது வந்துடும். அதை அப்படியே கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், இதில் கேள்வி கேட்கும் பாருங்கள், இந்த குழந்தை மையத்திற்கு வருகை புரிகிறதான்னு கேட்கும். ஓகேங்களா? இந்த பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே கீழே வந்து HPYC தான் இருக்குது, தடுப்பூசி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே திறனறிதல்ங்கிறது ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த குழந்தைகள் மையத்திற்கு வருகிறதாங்கிறது கன்ஃபர்மேஷன் கேட்குது. இங்கே ஆமுங்கிறத கொடுத்துருங்க. இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் முன்னே காமிச்சேன் பாருங்கள், HPYCயும் தடுப்பூசியும் மட்டும்தான் இருந்தது. இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து பாருங்கள் திறன் அறிதல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்குது. இப்போ இந்த திறன் அறிதல்ங்கிற ஆப்ஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், புதிய பார்வையிடல்னு கேட்கும். இந்த புதிய பார்வையிடல் நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். பாருங்க, கிளிக் பண்ணோடனே என்றைக்கு நீங்கள் போடுறீங்களோ அன்றைக்கி தேதி வந்து ஆய்வு நாளுங்கிறதுல மேலே தேதி காமிச்சிடும். இந்த குழந்தையோட உயரம், எடையை நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம். 89 சென்டிமீட்டர் 12 கிலோ இருக்குது. இந்த குழந்தைய நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது போங்க. அடுத்தது கேட்டோன்னா முதல் ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் இயக்க வளர்ச்சி சம்மந்தமான கேள்விகள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை விளையாட்டு நேரத்தில் சுறுசுறுப்பாக பங்கேற்கிறதா அப்படின்னு கேட்குது. பங்கேற்கணும்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. 2 கைகளால் பெரிய பந்தை எரிய முடிகிறதான்னு கேட்குது. இதுக்கு அந்த குழந்தை வந்து ஆக்டிவிட்டி செய்யுதுன்னா ஆம் கொடுத்துருங்க. ஒரு இடத்திலிருந்து குதிக்க முடிகிறதா அப்படின்னு கேட்குது. இதுக்கு ஆம் கொடுத்துருங்க. மணிகளை கோர்க்க முடிகிறதான்னு போடுங்க. அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியை வச்சு தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அங்கே ஆம் கொடுக்குறோம். ஓகேங்களா? பெரிய வடிவங்களுக்கு வண்ணம் தீட்டுவதற்கு முடிகிறதான்னு கேட்குது. இங்கே ஆம் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது போயிருங்க. ஓகேங்களா? அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா உணரும் திறன், புரிதல் திறன், அறிதல் திறன் வளர்ச்சியை பற்றி இங்கே 2 கேள்விகள் கேட்குறாங்க. அதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். பாருங்கள், முதல் கொஸ்டின் வந்து என்னன்னா வெவ்வேறு மனம், சுவை, ஒளி மற்றும் தன்மை போன்றவற்றை கண்டறிய முடிகிறதான்னு கேட்குது. இந்த இடத்துல ஆம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நிறங்களை கண்டறிய முடிகிறதான்னு கேட்குது. இந்த குழந்தை வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது கொடுத்துருங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மொழி, எழுத்தறிவு மற்றும் தொடர்பு கொள்ளுதல். இதை பற்றின கேள்விகள் இங்கே இருக்குது. ஒரு 3 கேள்விகள் இருக்குது. பாருங்கள், முதல் கேள்வி வந்து பாருங்கள், எளிய அறிவுரைகளை பின்பற்றுகிறதான்னு கேட்குறாங்க. இங்கே ஆம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்வுகள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்த சைகைகள், வார்த்தைகள், சொற்றொடர்கள் அல்லது எளிய வாக்கியங்களை பயன்படுத்திக்கிறதான்னு கேட்குது. அது அந்த குழந்தை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை பார்த்து மகிழ்கிறதான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை என்ன ஆக்டிவிட்டி எப்படி நீங்கள் காமிச்சு அது நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுய சிந்தனை, சமூக மற்றும் மன எழுச்சி வளர்ச்சி இதுக்குண்டான கேள்விகள் கேட்குறாங்க. மொதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குழந்தைகளுடன் குழுவாக விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறதான்னு கேட்குறாங்க.
ஆம் கொடுத்துருங்க. தெரிந்த நபர்களுடன் சரளமாக கலந்துரையாடல்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் குழந்தைகள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நமக்கு எஸ் ஆர் நோங்கிறது மாதிரி தான் போடணும். ஆம் இல்லைங்கிறத போடணும். நண்பர்கள் மற்றும் ஒத்த வயதுடன் பகிர்ந்து கொள்கிறதா? ஆம் கொடுத்துருங்க. தன் முறை வரும் வரை காத்திருந்து விளையாடுகிறதா? ஆம் கொடுத்துருங்க. எளிய மன எழுச்சிகளுக்கான மகிழ்ச்சி, சோகம் மற்றும் கோபத்தை உணர்ந்து வெளிப்படுத்துகிறதா? ஆம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? புதியவற்றை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் மற்றும் விருப்பம் காட்டுகிறதா அந்த குழந்தை? ஸோ அந்த குழந்தை என்ன மாதிரி ஆக்டிவிட்டி இது பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆம் இல்லைன்னு கொடுங்க. நடித்து காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறதா? ஆம் இல்லைங்கிறத நீங்கள் பார்த்து அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொடுத்துருங்க. அடுத்தது கொடுத்தனே பாருங்கள், படைப்பாற்றல் வளர்ச்சி. ஸோ தினசரி செய்கைகளில் படைப்பாற்றலை காட்டுகிறதா? மேலும் புதிய வழிகளில் பொருட்களை அல்லது வார்த்தைகளை வைத்து ஆய்வு செய்கிறதா? ஸோ அந்த குழந்தை அது மாதிரி பண்ணுச்சுன்னா நீங்கள் ஆம் கொடுங்க, இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க. நடனம், நாடகம், இசை போன்ற செயல்களில் பங்கேற்கிறதா? ஸோ அந்த குழந்தை பங்கேற்றுச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பாருங்கள், நீங்கள் உடல் இயக்க வளர்ச்சி சீராக உள்ளது. ஓகேங்களா? அறிவுத்திறன் வளர்ச்சி சீராக உள்ளது. மொழி வளர்ச்சி சீராக உள்ளது. சமூகம் மற்றும் மன எழுச்சி வளர்ச்சி சீராக உள்ளது. படைப்பாற்றல் வளர்ச்சி சீராக உள்ளது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கும் போது, இல்லை நான் ஏதாவது தவறுதலாக பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா முன் செல்கைக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், முன்னாடி போனீங்கன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி போகும். ஸோ முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து எதில் எங்கேயாவது நம்ம கரெக்ஷன் பண்ணால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த லாஸ்ட் பேஜுக்கு வந்து இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்ததுக்கப்புறம் திறந்தநிலை ஆய்வு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கும் போது சரின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்னைக்கு டேட்டில் பண்ணீங்க, ஸோ என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் அதில் இருக்குது, அந்த குழந்தை எப்படியெல்லாம் அந்தந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீழே மேலும்னு இருக்கும். இந்த மேலுங்கிறத போயிட்டு ஒத்திசைவு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் திறனறிதல் முடிக்க நீங்கள் ஒத்திசைவு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு சர்வருக்கு உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், ஒத்திசைவு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், 3 to 6 எடுத்துக்கோங்க. 3 to 6 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 3 to 6ல் ஆதிஷ்ங்கிற குழந்தைங்க கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், திறனறிதல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த திறனறிதலில் இங்கே உள்ளே போகிறேன். ஸோ நீங்கள் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் மறுபடியும் இங்கே காண்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது, நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்கிறது இதில் தெளிவாக காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து குழந்தைக்கு அசஸ்மெண்ட் கார்டு, அதாவது திறனறிதலில் வந்து TNICDS ஆப்பில் பதிவு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணப்படும். தேங்க்யூ.